Good morning my dear students. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா the conduction of nerve impulse. ஒரு impulse வந்து எப்படி nerveல வந்து நியூரான்ல வந்து கண்டக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த nerve impulseனா என்ன? First definition, the series of nerve impulse travel along the nerve fiber. ஒரு nerve fiber ஒரு axonல வந்து அந்த impulse வந்து travel ஆனது அப்படினா அதுக்கு பேர் என்ன அப்படினா nerve impulse அப்படினு பேரு. இப்போ பாருங்க, இந்த நியூரான்ல அது எப்படி நடக்குது அப்படிங்கறத படிக்க போறோம். இந்த நியூரான்ல இந்த ஆக்சான் எடுத்துக்கங்க. ஆக்சான் உள்ள என்ன இருக்கு? ஆக்சோபிளாசம் இருக்கு. அந்த ஆக்சோபிளாசம்ல ICF intracellular fluid இருக்கு. இந்த ஆக்சோபிளாசம்ல fluid இருக்கிறதுக்கு intracellular fluid. இந்த ஆக்சானை சுத்தி surrounds the fluid இருக்கு. அந்த fluidக்கு பேர் வந்து extracellular fluid அப்படின்னு சொல்றோம். இத ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த intracellular fluid இந்த ஆக்சோபிளாசத்துல என்ன இருக்கு? High concentration of potassium ions. பொட்டாசியம் அயான் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. மெக்னீஷியம் பாஸ்பேட் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ்டு புரோட்டீன் இருக்குது. தென் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் பாருங்கள், சோடியம் அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரானா இங்கே வந்து சோடியம் அயான் நிறையா இருக்குது. அப்புறம் பைகார்பனேட் அயான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ்டு புரோட்டீன். இங்கே நான் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு போட்டிருக்கேன். பட் the both extracellular and intracellular fluid contains positive and negative charged proteins. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே பொட்டாசியம் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, சோடியம் இங்கே ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் சோடியம் பொட்டாசியம் இருக்காதா? இருக்கும். ஆனால் பொட்டாசியம் என்னது? லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அதே மாதிரி இன்ட்ராசெல்லில் பொட்டாசியம் ஹை கான்சன்ட்ரேஷன் இருந்தால் சோடியம் என்ன எதில் இருக்கும்? லோவாக இருக்கும் அப்படின்னு இன்டைரக்ட் மீனிங்கை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன்னு சொல்கிறோம். ஸோ ஹை அண்டு லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் அப்படின்னாலே ஒரு கிரேடியன்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். தட் கிரேடியன்ட் இஸ் கால்டு அயானிக் கிரேடியன்ட். திஸ் அயானிக் கிரேடியன்ட் லீட்ஸ் டு மெம்பரேன் பொட்டன்ஷியல். இந்த மெம்பரேன் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்னா, எவ்ரி அயான் ஹேஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஒவ்வொரு அயானுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. So the difference between potential energy of two ions at 2 points is called membrane potential அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு அயான் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ டிஃப்ரென்சஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் தி டூ அயான்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? மெம்பரேன் பொட்டன்ஷியல். தட் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இஸ் represented in the form of millivolt. அதனால தான் நியூரானில் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மெம்பரேன் பொட்டன்ஷியல் எப்படி கிரியேட் ஆகும்? அயானிக் சேனல் மூலமாக கிரியேட் ஆகும். என்னென்ன விதமான அயானிக் சேனல் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீக்கேஜ் சேனல் அப்படின்னு சொல்கிறோம். லீக்கேஜ்னா இந்த மெம்பரேனில் ஆல்வேஸ் என்ன ஆகும் அப்படின்னா த்ரூ மெம்பரேன் இட் கெட்டிங் என்டர் இன் டு தி மெம்பரேன், லீக்டு இன் டு தி மெம்பரேன். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷன், நியூரான் அண்ட் மசில்ஸ் அதில் இருக்கும். லிகேண்ட் கேட்டட் சேனல். லிகேண்ட் கேட்டட் சேனல் அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிகேண்ட் கேட்டட் சேனல். இந்த பைலிபிட் லேயர் மெம்பரேன் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சோடியம் பொட்டாசியம் பம்ப் மாதிரி இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்? 3 சோடியம் உள்ளே வந்தது அப்படின்னா 2 பொட்டாசியம் என்ன பண்ணோம்? வெளியில் போகும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 3 சோடியம் வித் 2 பொட்டாசியம் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து லிகேண்ட் கேட்டட் சேனல். சரி, இங்கே இந்த மாதிரியான சேனல் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எங்கே அப்படின்னா சினாப்ஸில் இருக்குது. சினாப்டிக் ஜங்ஷன்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்டக்ட் ஆகும் பொழுது லிகேண்ட் கேட்டட் சேனலோட கண்டக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட்லி வோல்டேஜ் கேட்டட் சேனல், VGC அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் கேட்டட் சேனல் எப்போ வந்து ஆக்டிங்கில் இருக்கும்? whenever you touch a hot object, ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ், நீங்கள் ஒரு ப்ரெஷரோ ஏதாவது ஒரு உங்களுக்கு உங்கள் உடம்புல ஒரு சென்சேஷனை ஃபீல் பண்ணும்பொழுது என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் கேட்டட் சேனல் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். there are 2 types of voltage gated channel, sodium plus voltage gated channel and potassium plus VGC அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க, இப்போ பாருங்கள்,
how the impulse is transmitted அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு இங்கே என்ன மாதிரி இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸில் 3 ஸ்டேட் இருக்குது. One is resting potential, another one is depolarization, another one is repolarization அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெஸ்டிங் பொட்டன்ஷியலை போலரைஸ்டு ஸ்டேட் அப்படிம்போம். என்னது? இது ஒரு ஆக்சான். இந்த ஆக்சானில் ஐசிஎஃப்பில் பாருங்கள், இன்ட்ராசெல்லர் ஸ்பேஸ் ஆக்சோபிளாசத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. தென் அவுட் சைடு இசிஎஃப்பில் பாருங்கள், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா திஸ் நியூரான் இஸ் ரெஸ்டிங் ஸ்டேட். இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டில் என்னென்னலாம் இருக்குது? மோர் பெர்மியபிள் டு பொட்டாசியம் அயான்ஸ். பொட்டாசியம் அயான் ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைடு, அது வந்து போலரைஸ்ட். தென் இம்பெர்மியபிள் டு சோடியம் அயான். சோடியம் அயான் வெளியிலேருந்து என்ன பண்ண முடியாது? உள்ளே வர முடியாது. தென் இம்பெர்மியபிள் டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டீன். உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பண்ண முடியாது? உள்ளேருந்து வெளியில் வர முடியாது, வெளியிலேருந்தும் உள்ளே போக முடியாது. இப்படி இருந்தால் திஸ் நியூரான் இஸ் கால்டு ரெஸ்டிங் ஸ்டேட் ஆர் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் ஆர் போலரைஸ்டு ஸ்டேட் ஆஃப் தி நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நியூரானுக்கு ஒரு ஸ்டிமுலஸ். என்ன ஸ்டிமுலஸ்? சப்போஸ் ஒன் இன்செக்ட் இஸ் கெட்டிங் பைட்டிங் மீ. ஒரு கொசு வந்து உட்காருது, இல்லை ஒரு 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 பூச்சி வந்து கடிக்குது அப்படின்னா அதுதான் இம்பல்ஸ், அது வந்து ஸ்டிமுலஸ். அந்த ஸ்டிமுலஸ் அங்கே வரும்பொழுது நியூரான் என்ன பண்ணுது? அந்த ஸ்டிமுலஸை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அந்த ஸ்டிமுலஸை வந்து என்ன பண்ணுது? சென்சரி நியூரான் மூலமாக எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டார் நியூரான் மூலமாக கொடுக்குது. அப்போ எப்படி எடுத்துகிட்டு போகுது? டீபோலரைஸ்டு ஸ்டேட்டில் எடுத்துகிட்டு போகுது. அந்த டீபோலரைஸ்டு ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா த ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா இன்சைடு த நியூரான் நெகட்டிவ் சார்ஜ், இன்சைடு இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அவுட்சைடு இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி அப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா மோர் பெர்மியபிள் டு Na+ அயான். அந்த Na+ அயான்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த Na+ VGC ஓப்பன்னு போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த வோல்டேஜ் கேட்டட் சேனல் மூலமாக என்ன ஆகும்? எல்லா Na+ம் செல்லு உள்ளே போயிடும், வெளியிலேருந்து எல்லாம் போயிடும். உள்ளே வந்தது அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி. இன்சைட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அவுட் சைடு இஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்படி அந்த சோடியம் அயான் உள்ளே வரும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டிமுலஸ் ஆகும். அந்த மாதிரி ஸ்டிமுலஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெஷோல்டு ஸ்டிமுலஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் தான் அடுத்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு வண்டியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், தள்ளிக்கிட்டே இருக்கோம், இல்லை கிக் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு பர்டிகுலர் டயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சோடியம் அயான் உள்ளே வந்தோடனே அந்த நியூரான் என்ன ஆகும்? கொஞ்சம் ஸ்டிமுலேட்டட் ஆகும். தட் ஸ்டிமுலஸ் இஸ் கால்டு த்ரெஷோல்டு ஸ்டிமுலஸ் அப்படின்னு பேர். அந்த த்ரெஷோல்டு ஸ்டிமுலஸ் என்ன அப்படின்னா -55 mV அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த த்ரெஷோல்டு ஸ்டிமுலஸுக்கு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆக்சிலேட்டர் கொடுப்போம், வந்து பீக்கில் போகும். அதே மாதிரி தான் ஒன்ஸ் த நியூரான் இஸ் கெட்டிங் ஸ்டிமுலேட்டட், after the threshold stimulus it attains one spike potential. அப்போ மெம்பரேன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னா +45 mV இருக்கும். இதை ஒரு கிராஃபில் உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல், தட் மீன் த டீபோலரைஸ்டு ஸ்டேட்டில் சோடியம் + VGC ஓப்பன், பொட்டாசியம் + VGC இஸ் closed. That means there is no influx or efflux of potassium ions அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ரீபோலரைசேஷன். இந்த ரீபோலரைசேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் அயான் வெளியில் போகாது, ஆனால் என்ன ஆகும்? ஈஃப்ளக்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயான். பொட்டாசியம் இஸ் கெட்டிங் வாட் என்னது உள்ளேருந்து வெளியில் போகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போனா இங்கே பாருங்கள், Na+ VGC இஸ் க்ளோஸ்டு பட் K+ VGC இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்? உள்ளேந்து எல்லா பொட்டாசியம் அயானும் ஈஃப்ளக்ஸ் ஆகும். ஸோ அப்படி ஆணுச்சு அப்படின்னா அப்போ அந்த மெம்பரேன் வந்து இன்சைடு வந்து நெகட்டிவ், அவுட் சைடு இஸ் பாசிட்டிவ். ஸோ இட் எகெயின் அட்டன் டு ரெஸ்டிங் ஸ்டேட். அந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணுற பேர் வந்து என்ன அப்படின்னா ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேங்க. இப்போ என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் அயன் போகுது, நிறைய பொட்டாசியம் அயன் போய்கிட்டே இருக்குது. அப்படி போய்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா the membrane potential reaches -70 millivolt. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைப்பர்போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த K+VGC இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லோவாக என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். ஸ்லோவாக க்ளோஸ் ஆனால் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேசி கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் லேசி கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹவு த இம்பல்ஸ் இஸ் கெட்டிங் கண்டக்டட் அலாங் தி நர்வ் ஃபைபர் ஆர் நியூரான், ஆக்சான் ஆஃப் தி நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப், அதாவது என்னென்ன இப்போ சொல்லியிருக்கேங்கிறத உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட், தென் த ப்ராசஸ், த அப்ளிகேஷன் ஆஃப் தட் கான்செப்ட். இப்போ என்ன அப்படின்னா நெர்வ் இம்பல்ஸ், அதில் ICF ECFல இருக்கக்கூடிய அயான்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் சொன்னேன். இந்த அயான்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் வேரியாக இருக்கிறதுனால அயானிக் கிரேடியன்ட் உருவாகுது. அயானிக் கிரேடியன்ட்னால மெம்பரேன் பொட்டன்ஷியல் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் millivolt. தட் மெம்பரேன் பொட்டன்ஷியல் எப்படி வந்து கண்டக்ட் ஆகும் அப்படின்னா த்ரூ அயானிக் சேனல்ஸ். 3 types ஆஃப் அயானிக் சேனல்ஸ் சொன்னேன். இது எங்கெங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் தி அப்ளிகேஷன்ஸ். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் 3 ஸ்டேட் இருக்குது. ஒன் இஸ் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் ஸ்டேட், ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், போலரைஸ்டு ஸ்டேட் ஆஃப் நியூரான், then depolarization, then repolarization. Resting potential more permeable to potassium ions and impermeable to sodium ion and impermeable to negatively charged protein அப்படின்னு சொன்னேன். Then அப்போ sodium plus and K+VGC both are closed அப்படின்னு சொல்லியிருக்கேன். தென் பாருங்கள் செகண்ட் ஒன் இஸ் depolarized state. Dனா removal, that means reversal of polarity. Inside is getting positive charge, outside is getting negative charge because of more permeable to sodium plus ion. அந்த சோடியம் ப்ளஸ் அயான் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு உள்ளே வரும்போது த்ரெஷோல்டு ஸ்டிமுலஸ் ஆகுது. ஃபர்தர் என்ட்ரி ஆஃப் சோடியம் அயான் லீட்ஸ் டு ஸ்பைக் பொட்டன்ஷியல், அது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிம்போம். அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் 45 millivolt. Then repolarization, again it comes to resting state. Upper inside negative, outside positive. That means the more efflux of potassium ion, K+VGC is open, Na+VGC is closed. அப்போனா நிறைய பொட்டாசியம் அயான் வெளியில் போக 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 என்ன ஆகிடுது, நியூரான் இஸ் கெட்டிங் 70 millivoltக்கு மெம்பரேன் -70 millivolt மெம்பரேன் பொட்டன்ஷியல் வந்துடுது. தட் ஸ்டேட் இஸ் கால்டு ஹைப்பர் போலரைசேஷன். அப்புறம் ஸ்லோவாக அந்த பொட்டாசியம் ப்ளஸ் VGC க்ளோஸ் ஆகும். தட் இஸ் கால்டு லேசி கேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் ஒரு பிக்சர் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அந்த பிக்சரில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் டைம்ஸ் இன் மில்லிசெகண்ட்ஸ், ஒய் ஆக்சிஸில் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இஸ் millivoltல இருக்குது. அதில் பாருங்கள் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ், அப்புறம் த்ரெஷோல்டு பொட்டன்ஷியல் இருக்குது. த்ரெஷோல்டு பொட்டன்ஷியல்லேருந்து டீபோலரைசேஷன் ஆகி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்துடுது. தென் நியூரான் கம்ஸ் டு ரெஸ்டிங் ஸ்டேட், தட் மீன்ஸ் அ ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். தென் ஹைப்பர் போலரைசேஷன், தட் மீன்ஸ் பிலோ -70 millivolt வந்துடுது. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போலரைசேஷன், ரீபோலரைசேஷன், டீபோலரைசேஷன், ஹைப்பர் போலரைசேஷனில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது மெம்பரேனில் அப்படிங்கிறத உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இஃப் யூ ஹேவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் ஃப்ரீலி chat through chat box. Thank you.